ஒரே விஷயம் சொல்லட்டுமா? ஒரே ஆண்டில் 44,536 கூட்டம் பேசியிருக்காங்க அண்ணா. நம்புறீங்களா? ஒரு நாளைக்கு 7 கூட்டம், 8 கூட்டம், 10 கூட்டம் பேசியிருக்காரு. ஒரு கூட்டத்தில் பேசினா இன்னொரு கூட்டத்தில் பேசுனது கிடையாது. ஒரு இடத்துல சொன்ன கருத்தை இன்னொரு இடத்துல சொல்லலை. அவர்கள் தம்பிகளை உருவாக்கினார். இன்னொன்று, அந்த தம்பி கடிதம் இருக்குல்ல, கடிதம் இலக்கியம் இந்தியாவில் அண்ணா தான் முதல்ல தொடங்கினார். எதுக்காக கடிதம் இலக்கியம் தொடங்குகிறார்? தன்னுடைய தம்பிகளை அல்லது கட்சிக்காரங்களை, சமூகத்தை அரசியல் மயப்படுத்துவது. நீங்கள் இன்றைக்கி கூட சொல்லலாம், திமுக ஜெயிக்க முடியாது, பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னன்னா, அன்றைக்கு அண்ணா அறிவியலை பேசினார். இன்னொன்று, அன்னைக்கு அவர் ஆங்கிலம் படிச்சிருந்தார். ஆங்கில உலக லெவலில் என்ன அரசியல் நடந்துகிட்ருக்கு, அறிவியல் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தெரியணும். தனக்கு மட்டும் தெரிந்தால் பத்தாது, தன்னுடைய கட்சிக்காரனுக்கும் தெரிய வேண்டும், தன்னுடைய சமூகத்துக்கும் தெரிய வேண்டும் என்று போராடியவர், அதை எழுதி காட்டியவர் தான் அண்ணா. அவரே 2 இங்கிலீஷ் பற்றி நடத்திருக்கார். திராவிட நாடு காஞ்சின்னு பற்றி நடத்துகிறார். இங்கிலீஷில் இந்த ஹோம்லேண்டுன்னு ஒரு பத்திரிக்கை, ஹோம் ரூல்னு ஒரு பத்திரிக்கை நடத்துகிறார். என்னன்னா, திமுகவை தடை செய்ய இந்திரா காந்தி அவர்கள் உத்தரவிட்ட போது, நேரு உத்தரவிட்ட போது அதை எதிர்த்து அதற்கு தடை வந்த போது தான் அவர் ஹோம் ரூல்னு ஒரு பத்திரிகை கொண்டு வரார்.